சீனில் நம்ம ஹீரோயின் வீட்டில் ஆட்டும் லூக் இருக்கான்ல, அதான் ஹீரோயினோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டோட பையன். அவன் தான் விளையாண்டுட்டு இருக்கான், அதாவது நம்ம ஹீரோயினோட தம்பி. அப்போது நம்ம ஹீரோயின் வந்தோடனே லூக் ஓடிட்டு, நீ வேகமாகவே வந்துட்டியா பேம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின்மே சரி ஓகே நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்புறம் ஆட் வந்து அந்த கார் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஆட் வந்து உங்கள் அம்மா தான் இவனை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே லூக் நீ வந்து ஆட் கூட சேர்ந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாட்டி வந்துட்டு உனக்கு ஒர்க் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் ஒர்க்கா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தான் அவள் பொய் சொல்கிறது ஞாபகம் வருது. எனக்கு ஒர்க் வந்து முடிஞ்சு போச்சு, நான் தான் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி வந்து இங்கே பாரு ஆட்டை எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எவ்வளோ அடாரபிளாக இருக்கான், அவனுக்கு கிட்ஸ்னா கூட ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்கும் போது ஆட் வந்து ரொம்ப பின்னாடி பிறந்துட்டான், எனக்கு முன்னாடி பிறந்திருந்தா எப்படியாச்சும் நான் அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது பாட்டி வந்து அவன் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுறான் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் திரும்ப எதுக்கு என்னை போட்டு உயிரை வாங்குறீங்க, அவன் எனக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது வெளியிலேருந்து யாரோ நம்ம தாத்தா இருக்காருல அவரை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பாட்டி வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து தாத்தாவோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே பாட்டி போயிட்டு பேசுகிறாங்க. அப்போது அவங்க வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பேன், பட் என்னால் முடியல, அதான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேமை பார்த்து பல வருஷம் ஆச்சு, பாரு அவள் அவ்வளோ ஒரு பெரிய பொண்ணு மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லூக் வந்தோடனே ஓ இந்த பையன் யார், ஒருவேளை இந்த பையன் தான் உங்கள் பொண்ணு ஃபாரினுக்கு போயிட்டு ஒரு மேரேஜ் பண்ணாலே அவங்களுக்கு பிறந்த பையனா ஃபாரினரா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மூஞ்சி சுருங்கி போயிடுது. அவங்களுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேம் வந்து லூக் கிட்ட நீ உங்களுக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் உள்ள போனோடனே தாத்தா வந்துடுறாரு. அவங்க வந்து உட்காந்து தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இருக்காங்கல்ல, அதான் தாத்தாவோட பொண்ணு, அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்தாலுமே ஒரு ஃபாரினரை மேரேஜ் பண்ணிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் சரி ஓகே இன்னொரு நாள் நான் வந்து உங்க கூட டின்னர் சாப்பிட்றேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்கா. அவகிட்ட வந்துட்டு நீ வந்து டேட் பண்ணு, பட் வந்து நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணு, ஃபாரினர்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே போகும்போதே ஒரு வெடிகுண்டை போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இங்கே தாத்தா வந்து எதுக்கு லூக்கை வந்து இங்கே விட்டுட்டு போனா, என்ன அவள் வேலையை நம்மக்கிட்ட தள்ளிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ பாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவனும் நம்ம பேரன்தான், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தாத்தா வந்து அதெல்லாம் எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு அவளையும் பார்க்கணுன்னு தோணலை, நான் அவன் கூட வந்து மீல் சாப்பிட்றேன்னு சொன்னேன், நல்லா முடியாது, அவன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே பேம் கிட்ட நீ வந்து டேட் பண்ணு, பட் ஃபாரினர் வந்து டோட்டலி நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அங்கே பாட்டி இருக்காங்க. அப்போது ஹீரோயின் போயிட்டு நான் அவங்ககிட்ட கேட்கணும், தாத்தாக்கு ஏன் ஃபாரினர்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பாட்டி உங்கள் தாத்தா இங்கே இல்லைல்ல, அப்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எனக்கு வந்து ஃபாரினுக்கு போய் மேரேஜ் பண்ணாலும் அதிலே பிடிக்காமல் போயிடுச்சு, அதுக்கு மேலே முன்னாடி உங்கள் தாத்தாக்கு ஃபாரினர்ஸை மேரேஜ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே பிடிக்காது, அவருக்கு ஒன்லி தாயை வந்து மேரேஜ் பண்ணணும், ஒரு மாதிரி வெறித்தனமாக கூட இருப்பாருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் இவர் இப்படிலாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து அவர் 80 வருஷமாக இப்படி தான் இருக்காரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான் இருப்பாங்க, நீ எதையும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஆப்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில் போகிற ஆட் வந்து நம்ம லூக் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் உட்காந்துரும், நம்ம ஹீரோயின் 2 பேரும் டயர்டாக இருப்பீங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போது லூக் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து ஆட்க்கு கொடுத்தோடனே ஆட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது, ஏன்னா இதை பீல் பண்ணவங்க ரொம்பவே ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ணுறான். அப்போது ஹீரோயின் இதை நான் பண்ணல, இது வந்து கிராண்ட்மா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவன் சிரிச்சிட்டே இருக்கான், இந்த மாதிரியே பேசிகிட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து லூக் கூட விளையாண்டு நீ ரொம்ப டயர்ட் ஆகிறாத ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு எனக்கே ஒரு பையன் வந்தா நானும் இப்படி தானே விளையாடணும், ஸோ அதுக்காக தான் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது லூக் வந்து ஆட் கிட்ட வேகமாக சாப்பிட்டு முடியுங்க, நம்ம திரும்பவுமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆட்மே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
நைட்டு போல் அங்கே வந்து லூக்கை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவங்க நான் ரொம்பவே லூக்கை மிஸ் பண்ணுவேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் கொண்டு வந்து விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா இது என்ன, அவள் வேலையை பார்க்கறதுக்கு நம்மளை பேர்டன் ஆக்குவாளா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இன்னொரு தடவைலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மூஞ்சில் அடித்த மாதிரி. அப்போது நம்ம நான் எவ்வளோ சீக்கிரமாக பேபி சிட்டர் பார்க்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவங்க பேம் என்ன பண்ணுறா, நான் பேம் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது பாமாவே கூப்பிடுறாங்க. நம்ம போன எபிசோடில் பார்த்தோம்ல அதே சீன் தான் இங்கே வருது. அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. தாத்தாவும் முக்கியமாக உனக்கு தினம் முக்கியமாக யோசி, ஆனால் இன்னும் கேட்டால் நீ தினம் ஒன்றும் டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. இங்கே வீட்டுக்குள்ளே பாட்டி லூக் ட்ராப் பண்ணது கிராண்ட்ஸ்லாம் கீழே போட்டிருக்கா, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போது தாத்தா ரெண்டு பேருக்கு இன்னும் இவ்வளோ பேச்சு கேட்டுட்ருக்கு, அவளுக்கு என்ன இப்போ புதுசாக என்னோட பேத்தி மேலே அக்கறை, 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனால இப்போ என்ன புதுசாக அக்கறை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க, நான் அங்கே போய் காதை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா, அவங்க என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்குறதுக்கு, எனக்கும் சென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே ட்ராயிங்ஸ்லாம் கிடக்கு. தாத்தா அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் பின்னாடி பார்த்தா பேம், அப்புறம் லூக், அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்த மாதிரி லூக் வரைஞ்சிருக்கான். அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் அதையுமே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. பாட்டி அதெல்லாம் நோட் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் அங்கே மினி மார்ட்டில் காட்டுறாங்க. ஆட்டோ நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட இருந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஆட் கிட்ட, இப்போது நீ திங்ஸ் உன் ஃபேமிலிக்காக பண்ணுறதையும் உனக்காக பண்ணுறதையும் யோசிக்கிற, அப்போது நீ எதை சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்குற. அப்போ ஆட் ஏன் உனக்கு பிடிச்சது உன் ஃபேமிலிக்கு பிடிச்சது நீ கெட்டலாங்க பண்ணலாமே அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் இல்லை நான் பண்ணுறது என் ஃபேமிலிக்கு பிடிக்கல, அப்போது நான் என்ன பண்ணுறது, நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஆட் நான் ஒன்று சொல்லட்டா, ஆக்சுவலி நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன், உனக்கே தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பெரிய மினி மார்ட் வச்சுருக்காங்க. நான் திரும்ப போய் அதே மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிடக்கூடாது தான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. பட் நேரம் எப்படி இருக்குது பார்த்தியா, நானும் இப்போ மினி மார்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்களோ அப்போல்லாம் என்னை ஃபைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ பண்ணாத, நீ படித்த படிப்புக்கு வேல்யூ கொடுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன பிடிக்குதோ அதானே செய்ய முடியும். இப்போ பாரு, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ இந்த மினி மார்ட் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அது மாதிரி தான் லைஃப்பில் அப்டிக்கல் வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஃபேமிலியும் அதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கா. அவள் எதுவும் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது ஹீரோ என்னாச்சு, நீ ஜெசிகா பற்றி எதுவும் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு அவள் ரொம்ப தான் ஓவராக பண்ணா, விட்டு நான் அவளை அரைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, ஐயோ பாரா நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கா, சரி விடு, இப்போ எங்களோட கப்பல் ரொம்ப பாப்புலராக இருக்குது, ஸோ அதனால தான் நானும் அப்படி நடிக்க வேண்டியதாகிடுச்சு, உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் பிக்கப் ப்ராப்ளமே கிடையாது, இப்போ பிக்கஸ் ப்ராப்ளம் வேறு ஒன்று அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, தாத்தாவா அப்படின்னு சொல்லும் போது அவளுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவர் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவரை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அவர்கிட்ட நான் ரொம்ப சின்சியராக இருக்கேன்னு சொல்கிறேன், அவர் ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லும் போது, நீ நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, அவர் ரொம்ப கன்சர்வேட்டிவ் டைப், நீ சொல்கிற எதையுமே அவர் புரிஞ்சிக்க மாட்டார், அவருக்கு ஃபாரினர்ஸ்னால டோட்டலாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ, சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் நீ என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஹீரோயின் இப்போதைக்கு நீ யார்கிட்டையுமே நம்ம டேட் பண்ணுறோன்னு சொல்ல அதை ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஃபேஸ் ஒருங்கி போகணும், நீ ப்ளீஸ் நீ இப்படி மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, சரி ஓகே நான் உனக்காக தானே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போது ஹீரோயின் தேங்க்யூ சொல்லும் போது, எனக்கு நீ இப்போலாம் தேங்க்யூ சொன்னால் பத்தாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின்மே அவனுக்கு கிஸ் கொடுக்குறா. அப்புறம் அவங்க டாவை காட்டுறாங்க. டாக்கு நோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல். என் பழைய ஃபோட்டோலாம் என்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் கிளம்புனதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணிட்டு நான் சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வேமா ரெடி ஆகிட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகிறா. நம்ம ஹீரோவும் ஜெசிகாவும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போது ஹீரோயினோட அம்மா நீ இப்போது மேனேஜர் இல்லை தானே, நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம திரும்ப வந்திருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின், எனக்கு ஆல்ரெடி 24 ஆயிடுச்சு, நான் க்ரோன் அப், இதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தள்ளி நின்றுக்கிறா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிறான், அவளுமே சிரிக்கிறா. அப்போது ஜெசிகாவுக்கு வயரெல்லாம் எரியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும் போது ஜெசிகா
ஜெசிகா வந்துட்டு, "நீ ரொம்பவே போரிங் டைப்பாக இருக்க. இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக டோனவனுக்கு பிடிக்காது. டோனவனுக்கு வந்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும்." அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து, "இவ்வளோ சொல்கிறல்ல, அப்புறம் ஏன் டோனவனுக்கு உனக்கு பிடிக்கல? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போய் தானே உனக்கு பிடிக்கல. நீ உன் வேலையை மட்டும் பாரு." அப்படின்னு திட்டி விட்டுற. ஜெசிகா வந்து, "அவன் உன்னை டம்ப் பண்ணுவான். அந்த டேக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஆட் வந்து ஃபேனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்தோடனே அவன் வந்து தாத்தா வந்து இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண சொன்னார். இதை வந்து அவன் தாயில் பேசிகிட்டு இருக்கான். அப்போது இதுக்கு ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் ஃபேன் சொல்லும் போது நம்ம ஆட் வந்து, "நானுமே இங்கே ஒருத்தவனுக்கு ஃபேன்" அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ணுறான். அப்போது ஹீரோயினுக்கு அவன் வந்து, "சரி நம்ம உண்மையை சொல்லிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது" அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட் வந்து, "அப்படியா, நீ தயவு செஞ்சு அந்த ஃபாரினர் தான் மட்டும் சொல்லிடாத" அப்படின்னு சொல்லும் போது, "அது அவன் தான், இனிமேல் நீ இப்படிலாம் என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து, "சரி நான் ஃப்ளர்ட்லாம் பண்ண மாட்டேன் இனிமேல்" அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், "பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல, ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டாக எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்கிறா. அப்போது வாட் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே உள்ளே போயிடுறா. அப்புறம் இங்கே டாவா காட்டுறாங்க. அவள் பேசிகிட்டு இருக்கா. அந்த மேனேஜர்கிட்ட லூஸ் மாதிரி புலம்புறா. இது வந்து ஒரு வீக்கஸ்டான ஃபீலிங் எது தெரியுமா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் போனதுக்கப்புறம் டோனவன், "நான் வந்து எப்படினாலும் உன் வாழ்க்கையில் வந்து டார்க்னஸை கொண்டு வந்து தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே டோனவனை காட்டுறாங்க. அவன் வந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறான். பக்கத்தில் பேம் இருக்க மாதிரி இருக்கு. எழுப்பி எழுப்பி பார்த்தா அவள் எந்திரிக்க மாட்டேங்கிறா. அப்புறம் அவளை வந்து இழுத்து பார்த்தா ஒரு சைட் ஃபேஸ் ஃபுல்லாமே அடிபட்டிருக்கு. முன்னாடி பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு டோனவன் இருக்கான். அவன் இங்கிலீஷில், "இப்போ பார்த்தியா, நீ இவளையுமே இழந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பும் போது பேம் வந்து கத்தி எடுத்து அவன் மேலே குத்துற மாதிரி இருக்கு. அவன் டக்குன்னு எந்திரிச்சிடுறான். பார்த்தா இது வந்து ஒரு நைட் மேர் தான் போல். அவன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ 2 டேஸ் பார்ட்டிக்காக ஒரு பிளேஸ்க்கு போகிறான் போல். அதுக்காக பேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஃபுல்லாக அந்த நைட் மேர் தான் ஞாபகம் இருக்குது. அப்போது ஹீரோயின் பேசுறதுக்குள்ளே காதில் விலக மாட்டேங்குது. ஹீரோயின் வந்து, "இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கவா" அப்படின்னு கேட்குறா. திரும்ப திரும்ப கூப்பிட்டக்கப்புறம், "இல்லை வேண்டாம், இதை எடுத்துவே" அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போது ஹீரோயின் வந்து, "எத்தனை டேஸ் ஆகும்" அப்படின்னு சொல்லும் போது 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, "யார் யார் வரா" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரிஞ்சு நிறைய மாடல்ஸ் வருவாங்க" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, "அதான் அந்த அந்த ஜெசிகா வருவாளா" அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து, "ஷாரா சொல்ல" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, "உனக்கு ஜெலஸாக தானே இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின், "அதெல்லாம் இல்லை, நீ சொல்லு" அப்படின்னு சொல்லும் போது, "அப்போது நான் சொல்ல மாட்டேன், நீ உண்மையை சொல்ல, நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து காலை பிடிச்சிட்டு, "நீ ப்ளீஸ் சொல்ல" அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து பக்கத்தில் வந்துட்டு, "நீ சொல்லு, உனக்கு ஜெலஸாக இருக்கா இல்லையா" அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின், "ஆமாம், எனக்கு ஜெலஸாக தான் இருக்குது. அவள் வருவாளா" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ, "இல்லை, அவள் வரமாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறான். அப்போது ஹீரோயின், "நீ வந்து சொல்லு, ஷியோராவா" அப்படின்னு கேட்கும்போது, ஷியோரா தான்" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அப்போது ஹீரோயின் திரும்ப கிஸ் பண்ணிட்டு, "நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அங்கே கிளம்பிட்டான் போல். அந்த பிளேஸில் தான் இருக்கேன். ஹீரோயின் வந்து, "நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எங்கே போனாலும் தனியாக சாப்பிட்றேன், தனியாகவே இருக்கேன், ரொம்ப லோன்லியாக இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, "இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரே ஒரு நாள் தான், நான் வேகமாக வந்துடுவேன், கொஞ்ச நேரம் மட்டும் நீ நல்லா வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து, "எனக்கு இப்போ தான் பிரேக் கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவுமே கூப்பிட்ருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து ஹீரோ வந்து மாடல்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது போல். அங்கே ஹீரோயின் கூட அவன் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் ஸ்லிப்பர்ஸ் காட்டிட்டு, "இங்கே பாரு, இது வந்து கப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஸோ அதனால் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ வந்து, "நீ கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ரு, உடம்ப பார்த்துக்கோ" அப்படிலாம் பேசிட்டு, "எனக்காக தான் அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, "சரி ஓகே, நீ வந்து நிறைய மட்டும் ட்ரிங்க் பண்ணாத, நீ வந்து ஒரு பேட் ட்ரிங்கர் எனக்கு தெரியும், ஸோ நீ வந்து அதெல்லாம் தொடாமல் இருக்கிறது பெட்டர்" அப்படின்னு சொல்கிறா. அப்புறம், "நீ வந்து பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணு" அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே ஓகே சொல்லிட்டு போயிடுறான். அங்கே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. நிறைய மாடல்ஸ்குள்ளே நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்குமே ஜெசிகா வந்திருக்கா போல்.
அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு, "இங்க பாருங்க நான் டோனவன் கூட இருக்கேன், என் பேப் கூட" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கா. அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டால போஸ்ட்மே போட்டு வரா. டேக் பண்ணியிருக்கிறதுலையுமே நம்ம ஹீரோவ டேக் பண்ணிடுறா. ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இதை நம்ம ஹீரோயின் வேற பார்த்துறா. அப்போது வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டானா? நான் வந்து அவனை நம்பினேன்ல. இப்போ ஜெசிகா வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் இவ கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கான்? பட் டோனவன் வேணும்னு எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கேம் வைக்கிறாங்க. அந்த அந்த கப்புக்குள்ளே கரெக்டாக பால் போடணும் போல். நம்ம ஹீரோ கரெக்டாக போட மாட்டேங்கிறான். அப்படி போடலாட்டி ஒரு ஒரு கிளாஸாக வந்து குடிச்சிட்டே இருக்கணும். அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி போதை ஏறிடுது. அவன் போய் அங்கே உட்காந்துடுறான். பின்னாடி ஜெசிகா போயிட்டு, "என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியா? நான் வேணா அவன் கூட இருக்கட்டா?" அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ தள்ளி விட்டுட்டு, "நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜெசிகா, "சரி ஓகே, நீங்கள் வந்து தனியாக வந்தேன், என்னை வீட்லையாச்சும் கொண்டு போய் விட்டு" அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, "என்னால் அதெல்லாம் முடியாது, நீ வந்து உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணுவ" அப்படின்னு சொல்லிடுறான். அவள் உடனே அழுது சீனை போட்டுட்ருக்கா. "நான் வந்து உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், நீ ஏன் என்னை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுற, நான் என்ன பண்ணாலும் நீ ஏன் தப்பாகவே புரிஞ்சுக்கிற, நான் வந்து இனிமேல் உன் லைனில் க்ராஸ் பண்ண மாட்டேன்" அப்படி இப்படின்னு பேசுகிறா. ஹீரோக்கே ரொம்ப டச் ஆகிடுது. அவன் கூப்பிட்டுட்டு, "நான் வந்து உன்னை அப்படிலாம் சொல்ல வரல, நீ உண்மைக்கே வீட்டுக்கு போகணுன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்கிறேன். அவள் அழுதுட்டு, "நீ இப்போல்லாம் மாறவ நான் நினச்சி பார்க்கல, நான் உண்மைக்கே வீட்டுக்கு தான் போகணும்" அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவனுமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் கார்லேயுமே உட்கார வச்சிடறான். அவன் கார் ஸ்டார்ட் பண்ண போகும்போது அவள் வந்து நம்ம ஹீரோ மேலே ஏறிட்டு லிமிட்டெல்லாம் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ, "நீ என்ன பண்ணிகிட்ருக்க, லூஸ் மாதிரி நீ ஏன் பண்ணிகிட்ருக்க, உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணாத, அப்புறம் நடக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெசிகா வந்து, "இந்த ஒன் டைம் மட்டும் நீ வந்து ப்ளீஸ் இப்படிலாம் இது பண்ணாத" அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, "மனசில் என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து தேவையில்லாத வேலை பார்க்காத" அப்படின்னு திட்டுறான். அப்போது ஜெசிகா வந்து, "நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் அந்த ஜங்க் ஃபுட் கிட்ட இதை பற்றி சொல்ல மாட்டேன், அதான் அந்த பேம், நீ ஒன்றும் இது பண்ணிக்காத" அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயின் வந்து, "அந்த ஜெசிகா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பா, அவள் ரொம்ப தான் பண்ணுறா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீலிங்ஸ்லேயே இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.